ஹலோ, இன்னைக்கு டைஃபாய்ட் ஃபீவர் பற்றி பார்க்கலாம். டைஃபாய்ட் ஃபீவரை காஸ் பண்ணுறது ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவோட பேர் சால்மோனெல்லா டைஃபை. இது இல்லாமல் இன்னொரு பாக்டீரியாவும் காஸ் பண்ணும். அதோட பேர் சால்மோனெல்லா பாராடைஃபை. இது ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட் ஆன இடம் கிரீஸ். இது எங்கெல்லாம் வரும்? டைஃபாய்ட் ஃபீவர் ரொம்ப அதிகமாக எங்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்ரௌடடாக இருக்க இடம். அந்த க்ரௌடடாக இருக்க இடத்துல சானிடேஷன் சரியாக இல்லை, சுத்தபத்தம் சரியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப ஈஸியாக டைஃபாய்ட் பரவும். இது பரவுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், டைஃபாய்ட் ஃபீவர் வந்த ஒருத்தர் அவர் யூஸ் பண்ண தண்ணியோ, அவர் குடித்த தண்ணியோ, இல்லை ஃபுட்டோ, இல்லை நார்மலாக அவரே இன்ஃபெக்ட் ஆகிருக்காரு, அவர் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் அதை சாப்பிட்ற ஹெல்த்தி இண்டிவிஜுவலுக்கு அது பரவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மெயினாக ஃபுட் அண்ட் வாட்டர் தான் முக்கியமான காஸ். இந்த வாட்டர் கண்டாமினேஷன் புவர் சானிடேஷன்னாலேயும் வரும். ஒழுங்காக சுத்தமாக இல்லாததுனாலையும் இந்த வாட்டர் கண்டாமினேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால டைஃபாய்டு ஈஸியாக பரவும். இது இல்லாமல் ஒரு நார்மலான இண்டிவிஜுவல் நம்ம நினைப்போம், பட் அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த பாக்டீரியாவால் அவங்க இன்ஃபெக்ட் ஆகிருப்பாங்க, பட் அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் இருக்காது. ஸோ அவங்க ஏசிம்டமேட்டிக் கேரியர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்காது, பட் அவங்கக்கிட்ட அந்த பாக்டீரியா இருக்கும். அவங்க நார்மலாக இருக்க இன்னொருத்தங்களுக்கு அந்த பாக்டீரியாவை அவங்களால இன்ஃபெக்ட் பண்ணி அந்த இன்னொருத்தருக்கு சிம்டம்ஸ் அவங்களுக்கு ஃபீவர் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே காரணங்கள். சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மைல்டான எக்ஸ்போஷர் இருக்கும்போது சிம்டம்ஸ் பெருசாக இருக்காது. அப்படி இல்லாமல் ஹெவியான எக்ஸ்போஷர் நடக்கும்போது அவங்க மைல்டான எக்ஸ்போஷர் இருக்கவங்க சம்டைம்ஸ் கேரியராக மாறுவாங்க. அஃபெக்டட் பேஷண்ட்ஸ்க்கான சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பெருசாக பசி இருக்காது, ஸோ சாப்பிட்ணுன்னு தோணாது. ஃபீவர் இருக்கும் அண்ட் டயரியாவும் இருக்கும் அண்ட் தலைவலி இருக்கும். தலைவலி மட்டும் இல்லாமல் உடம்பு ஃபுல்லாக வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபீவர்னால ஒரு மாதிரி அவங்க டயர்டாகவே இருப்பாங்க. அண்ட் இதோட ஹிஸ்ட்ரி இப்போ மாதிரி ஒரு இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1906 நியூயார்க்கில் ஆயிஸ்டர் பே அப்படிங்கிற ஒரு இடத்துல மேரி அப்படிங்கிற ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. இவங்க ஒரு குக். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க அங்கே குக் பண்ண ஃபுட்டை இவங்க குக் பண்ணி இவங்க கிட்ட சாப்பிட்ட 53 பீப்புள் டைஃபாய்ட்னால அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அந்த 53ல் 5 பேர் இறந்தும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களால தான் அவங்க எல்லாம் இன்ஃபெக்ட் ஆகிருக்காங்க. அதனால அவங்க இறந்ததுக்கு முக்கிய காரணம் இந்த மேரி தான் அப்படின்னு இவங்க கண்டுபிடிச்சி அவங்கள குவாரண்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க மறுபடியும் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு அவங்களோட பேரை மாற்றி மறுபடியும் அவங்க வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபடியும் ஒரு டைஃபாய்டு அவுட் பிரேக் அங்கே போயிருக்கு. இங்கே ஏன் மறுபடியும் டைஃபாய்டு வருது, மேரி இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு மறுபடியும் அவங்கள பிடிச்சி குவாரண்டைனில் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி அவங்க குவாரண்டைன்லேயே இருந்து அதுக்கப்புறம் நிமோனியா 26 வருஷம் கழித்து அவங்க இறந்தும் போயிருக்காங்க. 26 வருஷம் அவங்க குவாரண்டைன்லேயே இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க குக் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு டைஃபாய்டு இருக்குது, அவங்க சானிடேஷன் ஒழுங்காக ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதை சாப்பிட்றவங்களுக்கு பரவுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ நீங்கள் ஃபுட்டும் பார்த்து தான் சாப்பிடணும், தண்ணியும் பார்த்து குடிக்கணும். அதுக்கப்புறம் டைஃபாய்டு எப்படி பரவுது, என்னென்ன ஸ்டேஜஸில் பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கண்டாமினேட்டடான ஃபுட், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் கண்டாமினேஷன் ஆகிடுச்சு, அதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் உங்களோட ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கும் பிளட் ஸ்ட்ரீமுக்கும் இந்த பாக்டீரியா போகும். அந்த 2 இடத்துக்கும் போயிட்டு எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் பிளட் செல்ஸோடு போகும். அதோடு கலந்து அந்த பிளட் ஸ்ட்ரீமுக்கும் உங்களோட ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கும் போகும். அங்கேருந்து லிவர், ஸ்ப்ளீன், அப்புறம் போன் மேரோ இந்த இடத்துக்கெல்லாம் போகும். இங்கே எல்லாம் போயிட்டு மல்டிப்ளை ஆகும் பிளட் ஸ்ட்ரீமில். ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் தான் பேத்தோஜன்ஸ் நீங்கள் சாப்பிட்டதுலேருந்து போயிருக்கோம். உள்ளே போய் அது ரொம்ப மல்டிப்ளை ஆகி பெருகி ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாகும். அப்புறம் பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா, நல்லா மல்டிப்ளை ஆனதுக்கப்புறம் கால் பிளாடர், பிலியரி சிஸ்டம், அதுக்கப்புறம் லிம்ஃபாட்டிக் டிஷ்யூ, பவல், அந்த மாதிரி நிறைய இடத்தெல்லாம் போய் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அங்கே எல்லாம் போய் மறுபடியும் அது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இன்டெஸ்டினல் ட்ராக்டு இதெல்லாம் இன்டெஸ்டைனுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். அது ஃபஸ்ட்டு அது பெருக ஆரம்பித்து நம்மளோட வயிறு, இன்டெஸ்டைன் அப்படிங்கிறது வயிறு, குடல், அங்கே வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். நம்ம ஸ்டூல் சாம்பிள் எடுப்பாங்க. ஸ்டூல் சாம்பிளை லேபுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா அதில் இந்த பாக்டீரியாவோட ப்ரெசன்ஸ் இருந்தால் அப்போ டைஃபாய்டு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம்.
ஸோ நமக்கு வந்து அது எப்போ இன்டெஸ்டைன் வரைக்கும் பரவுதோ அப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம். இதோட டைம் ஃப்ரேம்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ வீக்ஸில் வந்து எக்ஸ்போஷர் ஆனதில் ஃபியூ வீக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இந்த டைஃபாய்ட் ஃபீவர் வந்துடும். சில பேர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏசிம்டமேட்டிக் கேரியராக இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபீவர் காஸ் பண்ணுற அளவுக்கான இன்ஃபெக்ஷன் வந்திருக்காது, கொஞ்சமாக மைல்டாக எக்ஸ்போஸ் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரல அப்படின்னாலும் அவங்க மற்றவங்களை இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது வந்து 3 ஸ்டேஜஸாக வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீவர் வரும். இந்த ஃபீவர்னாலேயே ஃபீவர் அதிகமாக பேஷண்ட் ரொம்ப வீக் ஆவாங்க. ஹெட்டேக்கும் இருக்கும், தலைவலி இருக்கும், தொண்டை சோர் த்ரோட் ஆகும், டயரியா இருக்கும், கான்ஸ்டிபேஷனும் இருக்கும். சில பேருக்கு டயரியா இருக்கும், சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும். இதில் அமெரிக்கன் மெடிக்கலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டயரியா அப்படிங்கிறது சில்ட்ரனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில். அதே வந்து கான்ஸ்டிபேஷன் அடல்ட்ஸ்க்கு இருக்குது. ஸோ சில்ட்ரனாக இருந்தால் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் டயரியாவும், அடல்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வயிறு வலி இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கின் ரேஷ், அங்கங்கே தோலில் வந்து ரேஷஸ் மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து செஸ்ட் அண்ட் அப்டாமினல் ஏரியாலையும் ரேஷ் வரும். இது எல்லாமே இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் ஸ்டேஜ் 1ல் வரும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜில் வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபீவர் ஃபஸ்ட்டும் ஹை ஃபீவர் இருக்கும். அந்த ஃபீவர் அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக செகண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் அந்த ஹை ஃபீவர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் சிவியர் டயரியா இருக்கும். டயரியா முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நம்ம பார்த்தோம், இங்கே சிவியராக இருக்கும். அண்ட் டயரியா நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரோலைட்ஸ்லாம் லாஸ் ஆகும். ஃபீவரும் இருக்கிறதுனால பாடி வீக் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் சிவியர் கான்ஸ்டிபேஷன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு சிவியர் டயரியா அண்ட் அடல்ட்ஸ்க்கு சிவியர் கான்ஸ்டிபேஷன். இது மாறலாம். இது வந்து பொதுவாக இவ்வளோ குழந்தைங்களுக்கு நிறைய எப்படி வருது, பெரியவங்களுக்கு நிறைய எப்படி வருதுன்னு இருக்கலாம். இது இண்டிவிஜுவல்ஸை பொறுத்த மாதிரி மாறலாம். ஸோ என்ன நடக்குதோ டயரியாவோ கான்ஸ்டிபேஷனோ அது ரொம்ப சிவியராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஜ் 3. இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜ். ஏன்னா 2 to 3 வாரத்தில் டைஃபாய்ட் ஃபீவரை வந்து நம்ம ட்ரீட் பண்ணலை. அவங்க வந்து எனக்கு ஃபீவர் இருக்குது, இது டைஃபாய்டு அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கலை, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே போகல அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஸ்டேஜ் 3க்குள்ளே போயிடுவாங்க. அவங்க ஸ்டேஜ் 1லேயே ஹாஸ்பிட்டல் போயிட்டு பிளட் செக்கப் எடுத்துகிட்டு ஃபீவர் இருக்குது, இந்த மாதிரியான எனக்கு சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு அவங்க சொல்லி அப்போ அவங்க பிளட் செக்கப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஓகே இது டைஃபாய்டாக இருக்கலான்னு அவங்க வந்து கண்டுபிடிச்சி ஸ்டூல் சாம்பிள்லாம் மறுபடியும் எடுத்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ் வந்து அதுக்கப்புறமா இதுக்கு வரலாம். பட் இதுக்கு அவங்க வரவே இல்லை. ஸ்டேஜ் 1லேயே அவங்க வீட்டிலே இருக்காங்க, இதை அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. ஸ்டேஜ் 2லேயும் பண்ணல, ஸ்டேஜ் 3ல் வராங்க அப்படின்னா அது வந்து ஃபேட்டல், உயிர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமை வந்துடும். ஏன்னா 2லேருந்து 3 வாரம் அவங்க வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்காமல் இருந்தால் மட்டும்தான் ஸ்டேஜ் 3க்கு வருவாங்க. அப்போ அவங்களால நிற்கக்கூட முடியாது, அந்த அளவு தெம்பு கூட உடம்புல இருக்காது. ஸோ நிற்கவும் முடியாமல் நடக்கவும் முடியாமல் கண்ணு கூட பார்ஷியலாக ஓப்பன் பண்ணுவாங்க, சரியாக திறக்க முடியாமல் பார்ஷியலாக ஓப்பன் பண்ணுற நிலைமையில் இருப்பாங்க. இது ரொம்ப எமர்ஜென்சியான சுச்சுவேஷன் ஆகிடும். ஸோ இதுதான் ஸ்டேஜ் 3. இந்த 3 ஸ்டேஜாக தான் டைஃபாய்டு எப்படி ஒருத்தவங்களோட உடம்புக்குள்ளே பரவுது அப்படிங்கிறத பிரிச்சிருக்காங்க. இந்த டைஃபாய்டை வந்து டயக்னோஸ் பண்ண இது டைஃபாய்டு தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பிளட் செக்கப் எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா போன் மேரோ, அப்படி இல்லைன்னா ஸ்டூல் கல்ச்சர் டெஸ்ட். போன் மேரோவோ கல்ச்சர் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணுறது அண்ட் ஸ்டூலில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறது. பிகாஸ் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இது ஸ்ப்ரெட் ஆகும், எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும்போது போன் மேரோக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்டூல் அதாவது இன்டெஸ்டைன்ஸில் இருக்கும்போது ஸ்டூல்லையும் நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணால் நமக்கு டைஃபாய்டு தான் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் டாக்டர்ஸ்க்கு தெரியும். இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணி டைஃபாய்டை கண்டுபிடிப்பாங்க. இது இல்லாமல் ப்ரிவென்ஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து டைஃபாய்டு நமக்கு வராமல் இருக்க ப்ரிவென்ட் பண்ண அதில் 2 ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த 2 ஸ்டேஜஸை பற்றி நான் இப்போ சொல்ல முடியாது, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது வரைக்கும் சொன்னது கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் இருந்ததுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் லிசனிங். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரிவென்ஷன் அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிற 2 விஷயத்த நான் நெக்ஸ்ட்டில் சொல்லிடுறேன். இது வரைக்கும் கேட்டதுக்கு தேங்க்யூ. See you in the next video. Bye bye.